யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நான் முதல் வசனத்துலேருந்து படிச்சுடுவோம். என்னென்னாக்கா, பராபரனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. பராபரனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய அந்த யாக்கோபுன்றவர் எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு, யாருக்கு எழுதுகிறாரு அப்படின்னா, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் சந்தோஷம் உண்டாக வாழ்த்துகிறேன். சிதறி இருக்கிற, அதாவது அவங்க இந்த 12 கோத்திரத்தார் எங்கே இருக்கிறாங்கன்னா, ஒரு நிலையாக ஒரு இடத்துல இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிதறப்பட்டிருக்காங்க. சிதறி இருக்கிற அவங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சந்தோஷம் உண்டாகும் பொருட்டாக ஒரு நிருபத்தை எழுதுகிறார். ஓகேவா? அப்போ இந்த 12 கோத்திரத்தார்னாக்கா யார் அப்படின்னாக்கா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதாவது பராபரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை செலக்ட் பண்ணி தெரிந்து கொண்டு அவர்களிலிருந்து அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை பலவிதமான காரியங்களை அவங்களுக்கு செய்கிறார். ஓகேவா? அப்போ அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க அப்படின்னா அப்போ ஒரு முக்கியத்துவம் உள்ளவர்கள். சாதாரண ஜனங்களுக்கும் மக்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் மற்ற அனைவரை காட்டிலும் 12 கோத்திரத்தார் அப்படின்னாக்கா ஒரு விசேஷமாக பராபரனுக்கென்று ஏதோ ஒரு முக்கியத்துவத்திற்காக அவங்க செலக்ட் பண்ணப்பட்டவங்க. சரி, அவங்களுக்கு என்ன எழுதுகிறாரு அப்படின்னாக்கா, என் சகோதரரே, அவங்கள சொல்கிறார், என் சகோதரரே, நீங்கள், அதாவது நீங்கள் இப்போ சிதறி இருக்கிறீங்க, ஒன்றா ஒரே நிலையில் இல்லை, நீங்கள் சிதறி இருக்கிற நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில், என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளில் விழும் பொழுது, அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல என்னென்னா உங்களுக்கு சோதனை வரும். அது ஒன்று கிடையாது, பல விதமான சோதனை வரும். அதில் நீங்கள் ஒரு வேளை விழும் பொழுது உங்கள் விசுவாசத்தை, இப்போ இவங்க இந்த செலக்ட் பண்ணப்பட்டாங்க, அதாவது பராபரனால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க அப்படின்னும் போது எதற்கு அப்படின்னா, பராபரன் அவள் கொடுத்த கட்டளைகள், கற்பனைகள், அநேக சத்தியங்கள், பல முக்கியத்துவம் வாழ்ந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை அவர்கள் விசுவாசித்து அதன்படி அவர்கள் நடக்கவும் கைக்கொள்ளவும் அதற்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு விசுவாசத்தில் நடந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க விசுவாசத்தில் போயிட்டு இருக்கும்பொழுது இப்போ அவங்க அங்கங்கே அந்தந்த எல்லையில் அவங்கவுங்க தன்னுடைய தேவன் பராபரன் அவர்கள் கொடுத்த, ஓகேவா, அந்தந்த விசுவாசத்தில் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ அந்த விசுவாசத்தை பரீட்சிக்கும்படியான சோதனை வருது. இப்போ அதை தான் பலவிதமான சோதனைகளில் நீங்கள் விழும் பொழுது, அப்போ அந்த சோதனை ஒன்று வரும். அது எதுக்கு வருதுன்னா, நீ இருக்கிற பற்றியா, பராபரம் கொடுத்துருக்கிற பற்றியா, சில சட்டத்திட்டங்கள் அல்லது வாழ்க்கை முறைகள் அல்லது மரணத்துக்கு பின்பு அல்லது மறுமையில் பிற்காலங்களில் உனக்கு நீ அடைவ, இது உனக்கு நான் வைத்திருக்கிற அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் என்பதில் அந்த விசுவாசத்தை பரீட்சிக்கும்படி, அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமா அல்லது விழுந்துடுறோமான்ட்டு அதை பரீட்சிக்கும்படி உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் நேரிடும். அந்த சோதனையில் நீங்கள் விழுந்து அதை சந்திக்க நேரிடும் பொழுது, ஓகேவா, உங்கள் விசுவாசத்தை, 3ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல் பொறுமையை உண்டாக்குதென்று அறிந்து அதை சுத்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த சோதனை ஒன்று வரும் பொழுது, ஐயோ என்ன இப்படி வந்துடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் ஒரு நெருக்கமாகுது, கஷ்டமாகுது, நான் பராபரனுக்காக தானே வாழ்கிறேன், நான் கர்த்தருக்காக தானே வாழ்கிறேன், நான் உண்மையும் நீதியும் பரிசுத்தமாக தானே வாழ்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த நெருக்கத்தில் நான் சிக்கின்னு தவிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு சோதனையின் வீழ்ச்சி, சோதனையில் நாம் விழக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் பொழுது அப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கணும். எதனா, எனக்குள் நான் நம்பியிருக்கிற, நான் அழைக்கப்பட்டிருக்கிற, நான் அந்த காலை எடுத்து வைத்து இனி இதுதான் வாழ்க்கை நான் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தின் அடிச்சுவடு எதில் நம்ம நிற்கிறோன்னா, அந்த விசுவாசத்தில் நிற்கிறோம். அந்த விசுவாசத்தை
பரீட்சிக்கும்படி, புடமிடும்படி, அதில் நாம் சரியாக நிற்கிறோமா அல்லது தவறுகிறோமா அல்லது அதை விட்டு பின்னிட்டு பின்மாற்றத்தில் போகிறோமா என்று அதை பரீட்சிக்கும்படி பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுமா, விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல், எனக்குள்ளகிற அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படுதுப்பா, இந்த பரீட்சை பார்க்குதல் எனக்கு பொறுமை உண்டாக்குது, பொறுமையை எனக்குள்ள உண்டாக்குது என்று அதை நீங்கள் அறிந்து, இப்போ நாளைக்கு நீங்கள் அவஸ்தைப்படும் பொழுது இது ஏன் அப்படின்ற அந்த கேள்வி வரக்கூடாதுன்றதுக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த நிருபத்தின் மூலமாக அதை அறிவிக்கிறேன். இதை நீ படிக்கும் பொழுது நாளைக்கு நீ சோதனையில் அகப்படும் பொழுது இந்த நிருபத்தில் உள்ள இந்த சத்திய வார்த்தை உங்களை திடப்படுத்தவும் அதில் நிலைநிறுத்தவும். அப்போ ஒருவேளை என்னுடைய விசுவாசம் நான் வலது இடது பக்கம் விலகி போகாதபடிக்கு அதில் உறுதியாக நான் நிற்கணும்னா என்னுடைய விசுவாசம் பரீட்சிக்கும்படி தான் இந்த சோதனைக்குள் நான் அனுமதிக்கப்பட்டிருக்கேன். இந்த சோதனையை நான் ஜெயம் கொண்டால் அது என்னை எதற்குள்ளே நடத்த போகுதுனாக்கா, இந்த விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல் எனக்குள்ள ஒரு புதிய கிரியை, அதாவது பொறுமை என்ற ஒரு கிரியை உண்டாக்குது. அப்போ பொறுமை உண்டாக்குது அப்படின்ற அந்த காரியம் வெளிப்படும் அப்படின்ட்டு யாக்கோபு ஐயா எழுதுறார் இல்லையா. சரி, இப்போ பொறுமையை ஏன் உண்டாக்கணும்? சரி, பொறுமை உண்டாக்குது, சரி ஓகே, எனக்குள்ளே ஏதோ ஒரு பொறுமைன்ற ஒரு தன்மை உண்டாயிடுது. இந்த பொறுமை உண்டான உடனே அதை நீங்கள் எப்படியா அதை சுத்த சந்தோஷமாக எண்ணுங்கள்ன்ற. எதுக்கு இப்போ பொறுமை உண்டானா அது எதுக்கு நம்ம சுத்த சந்தோஷமாக எண்ணணும்? இந்த ஆலோசனை ஏன் தராரு? அப்போ அந்த பொறுமையினுடைய முக்கியத்துவம் என்ன? நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறதே விசுவாசத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசம், நம்ம விசுவாசம் தான் அப்படின்னு நம்ம வைராக்கியமாக போகிறோம். அந்த விசுவாசத்தை புடமிட்டு அந்த விசுவாசத்தில் நம்ம வேரூன்றி நிற்கும் பொழுது இன்னொன்று நமக்குள்ளே உருவாகுதாமே, அதற்கு பெயர் பொறுமையாமே. அந்த பொறுமையை நம்ம பொறுமை உண்டாகிற அந்த சூழலை, அந்த நிலையை சுத்த சந்தோஷம் எண்ணுங்கன்றாருன்னா, அப்போ அந்த பொறுமையில் என்ன நம்ம அடைய போகிறோம்? இந்த பொறுமைன்ற அந்த கனி நம்மள முளைக்கும் பொழுது அது எதற்கு நேராக நம்ம நடத்த போகுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், விசுவாசத்தில் 4 பிரச்சனை வந்த உடனே ஒரு போராட்டம், இடுக்கும் நெருக்கம், ஏதோ ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை தாங்க விடாமல் தவித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகிற சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் இல்லையா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல். ஒருத்தர் விசுவாசத்துக்கென்று இந்த சத்தியத்தை நம்பி அதில் நடக்கவும் அதன்படி வாழவும் தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தா, நீ வந்திருக்கிற விசுவாசம் புடமிடுற காலம் ஒன்று இருக்குதுன்றது அதை உணரணும் இல்லையா. அந்த இந்த புரிதலோட நான் கர்த்தர்கிட்ட வந்துட்டேன், நான் பராபரன்கிட்ட வந்துட்டதுனால நம்ம நல்லா இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம அப்படியே எழும்பி பலவான்லாம் நின்றுவோம், அப்படியே பெரிய அதுவாகிடுவோம். அந்த மனநிலையை தவிர்த்து நான் இந்த பராபரன்ற அந்த ஒரு மெய்ப்பொருள்கிட்ட நம்ம வந்து சேர்ந்துருக்கிறோம், அந்த கர்த்தரிடத்தில் வந்து சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம வளர்ந்து உண்டானால், அவரை பின்பற்ற அவர் கொடுத்த அடிச்சுவடில் நடக்கிற நமக்கு புடமிடுதல்களும் குத்தல்களும் நெருக்கங்களும் எல்லா விதமான சோதனைகளும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறதுன்ற அந்த உணர்வு உள்ளவர்களாக பின்பற்றும். அப்போ தான் அந்த சூழ்நிலை வரும் பொழுது அதை நாம் மேற்கொள்ள அதில் திடமாக நிற்கிற ஆற்றல் நமக்கு உண்டாகும் இல்லையா. சரி, அப்போ இந்த பொறுமை, அந்த கனி விசுவாசத்தை பரீட்சை பார்த்து அந்த பரீட்சையில் நான் ஜெயம் கொள்ளும்படி அதில் நான் உறுதியாக நின்று எந்த சூழ்நிலையிலும் எந்த சோதனை வந்தாலும் நான் தெரிந்து கொண்ட, என்னை அழைத்த, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையில் அந்த சட்டத்தை அது நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன் நம்ம நிற்கும் பொழுது நமக்கு ஏற்ற நேரம் வரும் பொழுது எவ்வளவு நாட்கள், எத்தனை காலம் குறிக்கப்பட்டிருக்குதோ அந்த காலம் வரைக்கும் நாம் உறுதியாக நிற்கும் பொழுது குறிப்பிட்ட நேரம், அந்த பரீட்சை நேரம் முடிவில் பொறுமைன்ற ஒரு கனி உருவாகுது. அந்த கனி உருவான உடனே நீங்கள் உடனே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. எப்படிப்பட்டதுன்னா, சுத்த சந்தோஷமாக அது எண்ணுங்க. சரி, ஏன் எண்ணணும்? இந்த பொறுமைன்றது நமக்கு என்ன பண்ண போகுது, அந்த பொறுமையினால் நம்ம என்ன அடைய போகிறோம் அப்படின்னாக்கா,
எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம். பல விஷயங்கள் வந்து அதில் எழுதப்பட்டிருக்கு. இதில் இருந்தாலும் நம்ம இந்த பொறுமைக்கு நம்ம வந்து அதை பார்க்குறோம் இல்லையா. இந்த பொறுமை நிமித்தம், எதன் நிமித்தம் இந்த பொறுமை உண்டாகுது, இந்த கனியை ஒருத்தருக்குள்ளே ஏற்படணும், அதுக்கு ஏன் பராபரன் அனுமதிக்கிறார், அதை நீங்கள் சகிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாருன்னா, அந்த பொறுமைக்கு ஏன் நம்மளை நகர்த்தப்படுதுன்னா, பொறுமை நம்ம இன்னொன்றுக்கு நேரம் நகர்த்துது. அது என்ன அப்படின்றத இங்கே நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 10:36 என்ன சொல்லுது வசனம் அப்படின்னாக்கா, அதேனென்றால் நீங்கள் பராபரனுடைய சித்தத்தை செய்து, இது பராபரனுடைய சித்தத்தை செய்து, அதாவது இப்போ இந்த சபையார், அதாவது எபிரேயர் சபையார், அந்த சபையார் வந்து ஒரு ஓட்டத்தை ஓடுறாங்க. என்னென்னா பராபரனுடைய சித்தம்னு இருக்குது. இப்போ ஏசாமி சொல்கிறார், பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்கிறேன்றார் இல்லையா. அதுபோல் பராபரனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிற சபையார் இவங்க. ஓகேவா. இப்போ அவங்களுக்கு சொல்கிறாரு, அது ஏனென்றால் நீங்கள் பராபரனுடைய சித்தத்தின்படி செய்து வந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ வாக்குதத்தம் பண்ணப்பட்டதைனா என்ன? அப்போ வேதாகமத்தில் போய் நம்ம படித்து பார்த்தோம்னா அநேக வாக்குதத்தங்கள் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஆபிரகாம் ஐயா கிட்ட பராபரன் வாக்குதத்தம் தராரு. அதை தொடர்ந்து ஈசாக்கு ஐயா கிட்ட வாக்குதத்தம் வருது. அதை தொடர்ந்து யாக்கோபு ஐயா கிட்ட வருது. அதை காட்டிலும் அநேக வாக்குதத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது என்று புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் ஐயாவும் பல காரியங்களை வந்து எழுதப்பட்டிருக்கு இல்லையா. சரி, இந்த வாக்குதத்தங்கள் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குதத்தங்களை நாம் அடைய அல்லது அதை பெற, இப்போ வசனம் என்ன சொல்லுது, வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் வந்து நம்ம வந்து பராபரன்கிட்ட வந்துட்டோம், கர்த்தர்கிட்ட வந்துட்டோம், வந்த உடனே நமக்கு வந்து இப்படி கிடைச்சிடும் அப்படி கிடைச்சிடும், வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குதத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிடுன்னா எப்படி நிறைவேறும்? அந்த வாக்குதத்தம் சரியாக பராபரனால், அதாவது கர்த்தரால் அல்லது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஒரு வாக்குதத்தம் அருளப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏன்னா வாக்குதத்தங்களில் பல டைப் இருக்குது. ஓகேவா. பராபரனால் அருளப்பட்ட வாக்குதத்தம் இருக்குது, பிதாவினால் அருளப்பட்ட வாக்குதத்தம் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது. அப்போ எந்தோ ஒரு வாக்குதத்தம், அந்த வாக்குதத்தத்தை நாம் அடைய வேண்டுமானால் அதற்கான வழிமுறை விதிமுறை என்ன என்றால், நீ எந்த வாக்குதத்தம் நமக்கு பராபரன், இப்போ உதாரணத்துக்கு இதோப்பா உனக்கு வந்து நான் இதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு பராபரன் வாக்குதத்தம் தரார். அந்த வாக்குதத்தத்தை நம்ம பார்க்கல, நம்ம அடையலை, ஆனால் ஒரு வாக்கு இருக்குது. அந்த வாக்கு நிச்சயமாக எனக்கு அவர் தருவார் என்று அதை உறுதியாக நான் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக அவர் சொல்லும் வழிகாட்டலில் நான் நடக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். சரி, நான் அதை விசுவாசிச்சுட்டேன், அவர் எனக்கு கொடுப்பாருன்னு. அந்த விசுவாசத்தை நான் உயிருள்ளதாக காண்பிக்கிறதுக்கு அந்த பாதையில் நான் நடக்கிறேன். ஓகேவா. அப்போ இதை செய், இப்படி போ, அப்படி வா அப்படின்னு பராபரன் நம்மளுக்கு ஒரு வழியை காட்டுறார். நான் உனக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் தராரு. அதை நான் விசுவாசிக்கிறது உண்மையாக இருந்தால் அதை நான் கிரியையில் நடப்பிக்கிறேன், அதை அடையும்படியான பிரயாசத்தை நான் எடுக்கிறேன். இதுதான் அந்த விசுவாசத்தை உயிருள்ளதாக ஆக்கணும். ஓகே, இப்போ நான் விசுவாசத்தில் நடக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நான் அடையாமல் விசுவாசத்தில் அடைவேன் என்று போயிட்டு இருக்கும் பொழுது நாம் உறுதியாக நிற்கிறோமா இல்லையா அந்த விசுவாசத்தில்ன்றதை புடமிடும்படிக்கு பலவிதமான சோதனைகள் நம்ம சந்திக்க வேண்டிய, அந்த சோதனையை நாம் சந்தித்து அதை திடமாய் மேற்கொண்டு எப்பேற்பட்ட பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த தீமை வந்தாலும் அதை நான் என்னை அழைத்தவர் நிமித்தம் அதை நான் மேற்கொள்ள அவருடைய விசுவாசத்தில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்ட்டு அதை நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஏற்ற நேரம் வரும் பொழுது ஒரு பொறுமை என்ற கனி நமக்குள்ளே விளங்குது. அந்த கனி நம்மளை எங்குக்கு நேராக தள்ளுதான், அந்த எந்த வாக்குதத்தம் நமக்கு அளிக்கப்பட்டுச்சோ அந்த வாக்குதத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற தகுதியாக அந்த கனி வந்து நமக்கு வந்து வெளிப்படுது. அதுதான் பொறுமை என்ற அந்த கனி. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பொறுமைன்றது எவ்வளோ அவசியம். நம்ம பார்க்குற இது ஏதோ ஒன்று நம்ம நடந்து போகிறது அல்லது உட்காருது பேசுறது, இதில் ஏற்படுற நம்முடைய பார்வையில் இருக்கிற பொறுமை என்பது வேற. ஆனால் வேதம் சொல்லுகிற பொறுமை என்றது என்ன?
நம்ம சந்திக்கிற, நமக்கு நேராக வருகிற, நம்மளை நெருக்குகிற, நம்மளை வந்து உபத்திரவத்தில் வந்து மூழ்கடித்து நம்மளை வந்து புடமிடுகிற அந்த கிரியையில் நாம் நம்மளை நிதானித்து அமைதியாக ஒருமுகப்படுத்தி எதற்கும் துணியாமல், அதில் வந்து தளராமல், அதில் உறுதியாக அப்படியே சகிப்புத்தன்மையில் நிற்கிறோம் பார்த்தியா. நின்று அது நம்மளை புடமிட்டு அது வந்து பலனற்று அவ்வளோத்தாயா இவன் வந்து விழமாட்டான்ட்டு அது விலகி போகும்படி அதை சகிக்கிறோம் பார்த்தியா. சகித்து அதில் உறுதியாக இருக்கிற அந்த சூழ்நிலை, அதுலேருந்து விளையிற அந்த கிரியைக்கு பேர் பொறுமை. அந்த பொறுமை நம்மளை பராபரனுடைய வாக்குத்தத்தங்களை பெறத்துக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்தின் அடிப்படையில், இல்லையா. அப்போ நம்ம விசுவாசத்தில் நடக்கும் பொழுது வேத வசனத்தில் சொல்கிற காரியங்களை அடையும்படி, இப்போ வந்து நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் அப்படின்ட்டு வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த நித்திய ஜீவன் என்பது மரணத்துக்கு பின்பாக நாம் அடையக்கூடிய ஒரு ஜீவன், இல்லையா. அப்போ அந்த ஜீவனை நாம் பெறத்துக்கு வாக்குத்தத்தமாக அது அருளப்பட்டிருக்குது. அந்த ஜீவன் தற்காலமே அப்படியே சட்டுன்னு கொடுக்குற ஜீவன் கிடையாது. நாம் இங்கே இருக்கிற அனித்தியமான அந்த ஜீவியம் வாழ்க்கை முறை, மரணத்துக்கென்று குறிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை நான் அடைவேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை அடையிறதுக்கு நான் எப்படிப்பட்ட பாத்திரவானாக இருக்கணுமோ, அதை நான் பெறத்துக்கு எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் எனக்கு வகுக்கப்பட்டிருக்குதோ அதை நான் உண்மையும் உத்தமமாய் அதை நான் அப்படியே விசுவாசித்து அதில் நடக்கும் பொழுது நான் அந்த மறுமையில் கிடைக்கிற அந்த நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறனவா இருக்கிறேன். அந்த விசுவாசிக்கிறன்றத அந்த வார்த்தைகள் எனக்கென்று எழுதப்பட்டு இப்படி நடக்கணும், இப்படி கிடையாது, இப்படி தான் நடக்கணும்னு பராபரனால் அருளப்பட்ட அந்த வழிமுறையில் நான் நடக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை உயிர் உள்ளதா, அதாவது கிரியையில் நான் வெளிப்படுத்துகிறேன். ஓகேவா. அப்போ இதை நான் வெளிப்படுத்தி போகும் பொழுது நான் பலவிதமான இன்னல்களாலும் இக்கட்டுகளாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டத்தில் நான் வந்து அதை சந்திக்க நேரிடும் பொழுது நான் மரணத்துக்கு பின்னாடி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் அந்த விசுவாசம் என்னில் புடமிடப்படுது. இங்கே எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த நெருக்கம், எந்த இக்கட்டு, வியாதி, வறுமை, கடன் பிரச்சனை, எந்த ஒரு தாக்கத்தின் நிமித்தம் நான் புடமிடப்பட்டாலும் எனக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிற மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற நித்தியமான அந்த ஜீவனை அடையவும் அந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று இவைகளை நம்ம உதறி தள்ளி அதில் நடக்கும் பொழுது நான் இப்போ இந்த கிரியை அதை தள்ளிட்டு நான் நிற்கிறேன் பத்தியா. எது ஒருவேளை மரண பரியந்தமும் என் வாழ்க்கை அனித்தியமான இந்த வாழ்க்கை முறையில் ஏற்படுற அந்த காலங்கள், ஒருவேளை நான் மறிக்கிற தருவாய் வரையிலும் நான் உறுதியாக அதில் நிற்கும் பொழுது அப்போ அந்த மரணத்தின் பிறகு இந்த சகிப்புத்தன்மை, அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்ற தன்மை எனக்குள்ள ஒரு பொறுமைன்ற கனியை வெளிப்படுத்துது. இந்த கனி நிமித்தம் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜீவனை நான் அடையக்கூடிய பாத்திரமான வாழ்கிறேன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு நிலை. எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெறத்துக்கு நமக்கு பொறுமை அவசியமாக இருக்குது. ஓகேவா. அப்போ பொறுமை அவசியமாக இருக்குது. அப்போ அது வாக்குத்தத்தத்தை பெறத்துக்கு. இப்போ இந்த பொறுமை வந்து நம்ம வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த பொறுமையினுடைய இன்னொரு நிலை அது எதற்கு நேரம் நம்ம நடத்துது அப்படின்னாக்கா, அதே யாக்கோபு புஸ்தகம் இப்போ 3ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல் பொறுமையை உண்டாக்குதென்று அறிந்து அதை சுத்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆனால் 4ஆம் வசனம், ஆனால் நீங்கள் ஒன்றிலும் குறையாயிராமல் தேறினவர்களும். அப்போ பல காரியங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அறிவிக்குது. ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, பல சப்ஜெக்ட் இருக்குது, பல ஆழமான சத்தியங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொன்றாய் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், இல்லையா. அப்போ அது அந்த அறிவில் அந்த நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நமக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவுகள் பல நிலை இருக்குது. அப்போது அந்த பல நிலை இருக்கும் பொழுது நாம் ஒன்றிலும் ஏதோ ஒரு காரியத்திலும், அதாவது ஒன்றிலும் குறையாயிராமல் அந்த அறிவிலோ நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த காரியத்திலோ தேறினவர்களும் நிறைவாகருமாய் இருப்பதற்காக பொறுமை நிறைவான கிரியை உள்ளதாய் இருக்க கடவுது.
இப்போ பொறுமைன்ற ஒன்றை நம்ம அடைஞ்சிடறோம், ஓகேவா? அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற முடியும். ஆனால் இந்த பொறுமையிலே நிறைவானதாக அதை நிறுத்துறதுன்னு ஒன்று இருக்குது. எதுக்கு? அந்த வசனம் திரும்ப படிக்கிறேன். என்னன்னா, நீங்கள் ஒன்றிலும் குறையாயிராமல், குறையாயிராமல், அப்போ குறையில்லாமல், அப்போ ஒரு பூரணமாக்கிறதுக்கு ஏதோ ஒன்று, ஓகேவா? அடுத்து தேறினவர்களும். இப்போ குறையாக இருக்கும் பொழுது அந்த தேறின நிலைன்றது வராது. அப்போ ஒன்றிலும் குறை இல்லாமல் எல்லாத்திலும் பர்ஃபெக்டாக இதை நான் அறியும், இது தெரியும், அந்த புரிதல், அந்த நிதானம், அந்த பக்குவம் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் தேறினவர்களாக மாறும். இப்போ வசனம் சொல்லுது, தேறின சீஷன் எவனும் தன் குருவை போல இருப்பான், அவருடைய போதகரை போல இருப்பான். எது? தேறின சீஷன். சீஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அதுலேயே தேறினவர்கள்ங்கிறாங்க. அந்த தேறினவர்கள் யாருக்கு கீழே சீஷனாக்குறாங்களோ, அப்போ ஒரு குரு இருக்கணும் இல்லையா, அந்த குருவுக்கு கீழே இவங்க சீஷராகிறாங்க. இந்த சீஷர்கள்லேயே தேறின சீஷர் குருவை போல் இருப்பான். அந்த போதகரை போதிக்கிற, இப்போ கிறிஸ்து நம்மளை போதிக்கிறாரு, ஒரு சீஷரை நடத்துகிறாங்கன்னா அந்த கிறிஸ்து தான் நம்முடைய குரு. அப்போ எந்த ஒரு சீடன் தேறினவனாக இருக்கிறானோ அவன் கிறிஸ்துவை போல் இருப்பான், கிறிஸ்துவை பிரதிபலிப்பான், கிறிஸ்துவை தனக்குள் அவன் வெளிப்படுத்துவான், இல்லையா? அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? அந்த நிலை, அதாவது அந்த தேறினவன், அந்த தேறின அந்த வார்த்தை எடுத்துக்குவோம். நீங்கள் ஒன்றிலும் குறையாயிராமல் தேறினவர்களும் நிறைவாகரருமாய் இருப்பதற்காக இந்த நிலைக்கு நீங்கள் வர்றதுக்கு பொறுமை நிறைவான கிரியை உள்ளதாக இருக்க கடவுது. அப்போ அந்த பொறுமையிலும் பல கேட்டகரி இருக்குது. பொறுமை, நீடிய பொறுமைன்னு இருக்கு இல்லையா? அதுபோல் இந்த பொறுமை, அடுத்து விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல் பொறுமையை உண்டாக்குது. இப்போ பொறுமைன்னு வந்துடுச்சு, அந்த கனி நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த கனி நிறைவான கனியாக தரணுமா? பொறுமையில் ஒரு நீண்ட நிலைக்குது, அந்த நிலை வரணும், அந்த கனியை தக்க வைக்கிறது. எப்படி? பொறுமையில் சரியாக நிறைந்திருக்கிறது. அந்த பொறுமைன்ற அந்த தன்மையில் குறையில்லாமல் நிவர்த்தி ஆக்குறது. அது நிவர்த்தி ஆக்கும் போது எதை தருதான்? தேறின நிலைக்கு நேராக நகர்த்து தான். ஒன்றிலும் குறைவில்லாமல் தேறினவன் ஆக்குறதுக்கு பொறுமை பூர்ணமான கிரியை செய்ய கடவுது. அப்போ கர்த்தருடைய வேதம் அப்போ ஒரு மனிதரை விசுவாசி அப்படின்னு வர்றதை தவிர்த்து விசுவாசத்திற்குள் வர்றதுன்றதே பெரிய விஷயம். ஒருத்தர் காணாததை பார்க்காததை சும்மா எழுதிட்டாங்க, அதை நம்ம தராங்களே, வார்த்தையில் இருக்குது, இதுக்கு போய் நான் வாழ்கிற கண்ணுக்கு முன்னாடிக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு காணாத இந்த வார்த்தையை நம்பி இருக்கும் கிடைக்கும்னு நம்ம வரணும். அந்த விசுவாசத்தில் வர்றதுன்றதே பெரிய விஷயம். அப்போ விசுவாசத்தில் வந்தால் சரிப்பா வந்துட்டோம், நமக்கு அப்படியே சந்தோஷமாக கிடைச்சிடுமானா கிடையாது. அந்த விசுவாசத்தை புடமிடும்படி பல இக்கட்டு, இன்னல், போராட்டம், நெருக்கம், அவமானம், அசிங்கம் இதெல்லாம் வரும் பொழுது அதை சகிக்கிறதுன்றது அதோட ஒரு பெரிய விஷயம். அதை சகித்து அதில் நீடிய பொறுமையாக இருந்து அந்த சோதனை நம்ம விட்டு விலகி போகிறவர்களை காத்துக்கிறதுன்றது அது பெரிய விஷயம். காத்து கொண்டாலும் அடுத்து நமக்குள்ள பொறுமைன்ற கனி விளைந்தாலும் அந்த பொறுமை நீடிய நாட்களால் தக்க வைத்து அதை பூரணப்படுத்துறதுன்றது அதை விட ஒரு பெரிய அவசியம் இல்லையா? இப்படிப்பட்ட அடிப்படையான வாழ்க்கை முறைக்கு தான் கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்களே அல்லது அநேகரை சிலரை தெரிந்து கொள்கிறார். அழைக்கப்பட்டவங்க அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்ன்றாங்க இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட அவருடைய பார்வைக்கு பட்டு அவர் தனக்கென்று வரும்படி அழைப்பு விடுவிக்கிற அந்த வருகிறவர்களுக்குள் காணப்பட வேண்டிய அந்த தன்மையினுடைய விளக்கங்கள் இது இல்லையா? அப்போ ஒரு பொறுமைனா நாம் மனதில் வைத்துக்கொண்டு, நாம் நினைத்து கொண்டு, நாம் எண்ணிக்கொண்டு, இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒரு காரியம் தேவை, அந்த காரியத்தை எனக்கு பிதாவே கர்த்தாவே எனக்கு இது தாங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன், அது எனக்கு கிடைக்கல, அது கிடைச்சிடும், அதுக்காக நான் காத்து நிற்கிறேன், பொறுமையாக இருப்பேன். இது இல்லை பொறுமை. இந்த பொறுமையை வேதம் சொல்லல. நம்முடைய சுயநலத்துக்காக, என் தேவைக்காக, இம்மைக்கான ஆதாயத்துக்காக நான் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி, பிதாவை நோக்கி, பராபரை நோக்கி எனக்கு வேணும், நான் நீங்கள் கொடுக்கணும், நான் காத்திருப்பேன், பொறுமையாக இருப்பேன். இந்த பொறுமையை வேதம் சொல்லலை.
அவருடைய அடிச்சுவரில் நடந்து போகும் பொழுது, உன் விசுவாசத்தை புடமிடும் பொழுது, நீ அந்த விசுவாசத்தை விட்டு விலகாமல் உறுதியாக அதில் நின்று காத்து தரித்து உன்னை உபத்திரவத்தினால் உன்னை நிறைத்து சிலுவையின் பாடு வழியாக நீ கடந்து, அவர் எப்படி என்னுடைய எஜமான் நடந்து போனாரோ அதே அடிச்சுவரில் நானும் எந்த நெருக்கம் வந்தாலும் என்னை அழைத்தவருடைய அந்த நம்பிக்கைக்காக, அவருடைய வார்த்தைக்காக நான் பின்பற்றி போவேன். அதில் உறுதியாக நிற்கும் பொழுது, அவரை விட்டு பின்னிட்டு திரும்பாமல் விலகி போகாமல் அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது, நமக்குள் நம் உள்ளான மனிதனில், நம்முடைய ஆன்ம மனிதனில் வெளிப்படக்கூடிய அந்த கனியின் பெயர் தான் பொறுமை, ஒரு ஆற்றல். ஓகேவா? அப்போ இந்த பொறுமைன்றது நம்ம எதற்கு நேரம் நகர்த்துது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைகிறதுக்கு பொறுமை அவசியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொறுமையினுடைய பூரணமான கிரியை நிறைவானது எதற்குனாக்கா, தேறினவர்களை ஆக்கும்படிக்கு அந்த பொறுமை நகர்த்துது. பொறுமையிலிருந்து அடுத்த கட்டம் என்ன, பொறுமைக்கு அடுத்து என்ன நிலை? 5ஆம் அதிகாரம் ரோமர் 1 வசனம் என்னன்னாக்கா, இப்போதும் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியினாலே. இப்போ விசுவாசத்தினால ஒரு மனுஷன் என்னவாகிறான்னா நீதிமான் ஆக்கப்படுறோம். ஓகேவா? இப்போ அது உதாரணம். இப்போ காரணம் என்னன்னாக்கா, இப்போ மேல் வசனம், இப்போ அதே இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 4ஆம் அதிகாரத்துலையா, 4ஆம் அதிகாரத்துக்கு இப்போ கடைசி 2 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, 4, 24, 25, 24ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் பேரில் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்முடைய நிமித்தமாகவும் நமக்கு அப்படி எண்ணப்பட எழுதப்பட்டிருக்குது. எப்படின்னா பல விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பாயிண்ட் என்னென்னா, அது 4ஆம் அதிகாரம் படித்தா நமக்கு அதனுடைய புரிதல் வந்துடும். இதில் பாயிண்ட் என்னென்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு மரித்தார்ன்றதை அங்கே சொல்கிறாங்க. மரித்தார், அல்லது அவர் மரித்த பிறகு அவரை மரித்தோரிலிருந்து ஒருத்தர் எழுப்பினார். ஓகேவா? அந்த சம்பவம் சொல்லப்படுது. 25ஆம் வசனம் என்ன சொல்லுது? 4:25னா, இவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு. ஓகேவா? இவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம், அதாவது நம்முடைய பாவங்கள் நிமித்தம் ஒப்பு கொடுக்கப்பட்டு, அப்போ அவர் மரணத்துக்குள்ளே போனதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அப்படின்னு இந்த ரோமர் சபையார், ரோமாபுரியில் இருக்கிற அந்த சபையாருக்கு நேராக பவுலையா சொல்கிறாரு. ஓகேவா? நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். அப்போ பாவத்தின் நிமித்தம் அவர் ஒப்பு கொடுக்கப்படுறாரு. ஓகேவா? அவர் எழுப்பப்பட்டது எதுக்குன்னா நீதிமான்கள் ஆக்குவதற்காக. அப்போ இந்த மரணத்தின் நிமித்தம், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விலைக்கிரயணத்தின் நிமித்தம் என்ன நடக்குதுன்னா, ஒரு நீதிமான் ஆக்குதல் நடக்குது. யாருக்கு? பாவத்தில் இருக்கிறவர்கள் அந்த பாவம் கழுவப்பட்டு நீதி அந்த இடத்துல ஏற்படுத்தும்படி, அந்த பாவங்களை தன்மேல் சுமக்கும்படி, அந்த பாவத்தை கழுவுற ஒரு பிராயச்சித்தம், அதாவது எப்படின்னா ஒரு விலைக்கிரயமாக அவர் தானே கொடுத்து தன்னுடைய மரணத்தின் நிமித்தம் அந்த பாவங்கள் கழுவப்பட்டு அவர்களை நீதி உள்ளவர்களாய் ஆக்கும்படிக்கு ஒரு நபர் அனுப்பப்படுறார், கொடுக்கப்படுறார். ஓகேவா? இப்போ அதை விசுவாசித்து, எதை? எனக்காக கர்த்தராகிய இயேசு மரித்தார், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கார், அவருடைய மரணத்தின் நிமித்தம் என் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு விசுவாசிக்கும் பொழுது, யார்? அந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு அந்த பாவம் போய் விசுவாசத்தின் நிமித்தம் நீதி உண்டாகுது. ஓகேவா? இப்போ ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதி உள்ளவராக எண்ணப்படுறார். வசனம் சொல்தா இல்லையா? அதே போல் இந்த கிரியை நிமித்தம் இதை விசுவாசிக்கும் பொழுது இங்கே அவர்களுக்கும் ஒரு நீதின்றது ஒன்று உண்டாகுது. இப்போ 5:1 என்ன சொல்லுது? இப்போதும் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடினாலே. ஓகேவா? அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நீதி வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். விசுவாசத்தினால் நீதி உண்டாயிடுச்சு. அதனால தான் அவர் சொல்கிறார், விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். ஓகேவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பராபரனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ பராபரன்கிட்ட ஒருத்தருக்கு ஒரு சண்டை, ஒரு விரோதம், ஒரு பகை உண்டாகணும்னா காரணம் என்ன? பராபரன் சுத்தம் உள்ளவராகிறார் இல்லையா? சுத்தம்னா பாவம், கரை, அசுத்தம், அழுக்கு, அருவருப்பு அற்ற, அதை தனக்கு
அப்படிப்பட்ட கிரியைகள் பராபரனுக்கு எதிர்மறையானது. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அந்த தூய்மையாக இருக்கிற அந்த பராபரனுக்கு இவன் சமாதானம் அற்றவனாக, அவருடைய ஒப்புரவு அற்றவனாக, அவரோட ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரிவினை உள்ளவனாக இருக்கிறான். அப்போ இவனுடைய பாவத்தை கழுவப்பட்டு மேலே படித்த மாதிரி அந்த இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைக்கிரயத்து நிமித்தம் அந்த பாவங்கள் கழுவப்படும் பொழுது அந்த இடத்துல இருந்து அந்த பகை நீங்கி அந்த பராபரனுக்கு முன்பாக இவனில் நீதி உண்டான உடனே ஒரு சமாதானம் ஏற்படும். இப்போ விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான் ஆயிட்டோம். நீதிமான் ஆன உடனே பராபரனுக்கிட்ட ஒரு சமாதானம் ஏற்படுது. சமாதானத்தை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் மூலமாய் நாம் நின்றிருக்கிற இந்த கிருபைக்குள், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பராபரத்தில் சமாதானத்தை பெற்றுட்டோம். அப்போ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் நின்றிருக்கிறோம் பார்த்தே இந்த சமாதானம் அப்படின்ற ஒரு நிலை, அதை இந்த கிருபைக்குள், எது அவர் மூலமாய் நாம் நின்றிருக்கிற இந்த கிருபைக்குள் பிரவேசத்தையும் நாம் விசுவாசத்தினாலே பெற்றிருந்து பராபரனுடைய மகிமையின் நம்பிக்கைக்காக மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார். சரி, ஓகேப்பா, இது என்ன இப்போ பிரச்சனை அப்படின்ட்டு 3ஆம் வசனம். ஆனால் அது மாத்திரமல்ல, உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா உபத்திரவம், இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? இப்போ யாக்கோபுலேருந்து அப்படியே ஏன் இங்கே வரோம், ஏன் வந்தோம்? இப்போ நம்ம தான் விசுவாசத்தை பார்த்தோம். விசுவாசம் பலவித சோதனையில் அகப்படும் பொழுது அதை நம்ம சுத்த சந்தோஷமாக என்னும் பொழுது அது பொறுமையை உண்டாக்குது. பொறுமை உண்டான உடனே அதில் நம்ம அடைகிற நன்மைகளை 2 பிரிவை பார்த்தோம். சரி, பொறுமைக்கு பிறகு என்ன விளைவிக்குது அப்படின்றதுக்கு தான் நம்ம இங்கே வந்தோம் இல்லையா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ அந்த விசுவாசத்தை நீ நடக்கும் பொழுது, விசுவாசத்தில் இருக்கும் பொழுது, அப்போ உனக்கு என்ன வருது? பலவிதமான சோதனை உண்டாகுது இல்லையா? அந்த சோதனை வந்த உடனே அந்த சோதனையினுடைய தாக்கம், அந்த தன்மை எப்படிப்பட்டதான், அதுதான் இங்கே சொல்கிறாங்க 3ஆம் வசனம், ரோமர் 5:3, உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுறன்னு சொல்லிட்டார். ஓகேவா? சொல்லிட்டு உபத்திரவம் பொறுமையையும், இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல் பொறுமையை உண்டாக்குது. கரெக்டா? அப்போது விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல்ன்ற அந்த சோதனை ஒன்றுக்குது பார்த்தியா? அந்த சோதனை என்ற அந்த காலகட்டத்துக்கு பெயர் தான் இந்த இடத்துல உபத்திரவம் அப்படின்னு பயன்படுத்தப்படுது. சோதனையினுடைய விளைவு, சோதனைன்னா சரி சோதனைன்னு சொல்லிட்டோம்ப்பா, என்ன சோதனை? அது எப்படி இருக்கும் தெரியாதுல்ல? அந்த சோதனை உபத்திரவமாக இருக்குமா? அது அந்த நபருக்கு, அந்த விசுவாசிக்கிற நபருக்கு பாடுள்ளதாக இருக்குமா? அவங்கள துன்பப்படுத்துகிறதா இருக்குமா? அவங்கள நெருக்கிறதா இருக்குமா? அதற்கு பெயர் உபத்திரவம். ஓகேவா? இந்த உபத்திரவம் என்ன பண்ணுதான்? அதுதான் 3னுடைய பின்பகுதி. எது? ரோமர் 5:3 பின்பகுதி. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை உண்டாயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த பொறுமை உண்டான ஒன்று நம்ம அங்கே என்ன அடைஞ்சோம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுறோம். ப்ளஸ் பொறுமையினுடைய நிறைவான பொறுமை, பூர்ணமான பொறுமை தேறினவர்களை ஆக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமையோ உத்தமத்தையும். இப்போ இந்த பொறுமையினுடைய பூரணம் வந்த உடனே, இந்த பொறுமையில் ஒரு பூரண நிறைவு உண்டான உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் தேறினவன் ஆகிறான். அந்த தேறினவன் ஆன உடனே அவனுடைய நிலை எப்படி மாறுதுன்னா, உத்தமன், அதாவது உத்தமம் என்ற அடுத்த கனி அவனுக்குள்ளே விளையுது. ஏன்னா இப்போ அதனுடைய அடிப்படை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பவுலையா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தில் நீ நடக்கும் பொழுது, விசுவாசத்தை நீ பின்பற்றி போகும்போது, விசுவாசத்தை நீ கை கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீ படித்து அது சொல்கிற வார்த்தையின்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்கும் பொழுது உனக்கு சோதனைகள் குறிக்கப்படுது. நீ அந்த வார்த்தையில் நிற்பியா, அந்த வார்த்தையை விட்டு வழி விலகி போவியா என்பதை புடமிடும்படியான சோதனை உனக்கு நேராக வரும்.
அந்த சோதனையை நீ மேற்கொள்ளும் பொழுது, உறுதியாக அந்த விசுவாசத்திலும் சத்தியத்திலும் நீ நிலைத்து நிற்கும் பொழுது உனக்குள்ள பொறுமைன்ற கனி விளங்குது. அந்த பொறுமை நிமித்தம் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அநேக பராபருடைய காரியங்கள் உன்னை வந்து சென்றடையுது. அந்த பொறுமையில் நீ பூரண நிறைவுள்ள பொறுமையை ஆக்கும் பொழுது நீ நிற்கிற அந்த நிலையிலிருந்து நீ தேறின நிலைக்குள்ள நீ கடந்து போற. இப்போ நீ தேறினவன் ஆன பின்பு பொறுமை என்ற அந்த கனி உன்னில் முதிர்ந்து உத்தமன் என்ற கனிக்கு நேரம் உன்னை நகர்த்துது. இப்போ உத்தமனா நம்ம மாறிடுறோம். உத்தமன் என்ற அந்த நிலைக்கு போன பின்பு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஓகேவா, இப்போ நம்ம நேராக திரும்ப யாக்கோபுக்கு போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பொறுமைக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு தான் பார்க்க வந்தோம். ஓகேவா, இப்போ யாக்கோபு புஸ்தகம் என்ன சொல்லுது? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம 1, 2, 3, 4 வசனத்தை படிச்சிட்டோம் இல்லையா? அப்படியே இப்போ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உத்தமன் ஆகிறத இப்போ ரோமர் புஸ்தகத்தில் பார்த்தோம். ஏன்னா பொறுமைக்கு அடுத்த கனி கிரி, அதாவது விளையக்கூடிய அந்த ஆற்றல் ஒரு ஆன்மாவில் அந்த உள்ளான மனுஷனில் ஏற்பட வேண்டிய நன்மைக்கு எதுவான நிலைகள். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம், அக்கிரமம், கோபம், எரிச்சல், பொறாமை, போட்டி எல்லாம் இருக்குது இல்லையா? இது அவனுக்குள்ளே உருவாகிற அவனிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மை இல்லையா? அது ஒரு கிரியை. அதே போல் நன்மைக்கு எதுவான கிரியைகள், அதில் விசுவாசம், பொறுமை, உத்தமம் அப்படின்ற பல தன்மைகள். இது வந்து பராபரனுக்கு பிரியமான கனிகள். ஓகேவா, இப்போ இவன் வந்து உத்தமன் ஆயிட்டான், விசுவாசத்தில் நடந்தான், அதுக்கப்புறம் வந்து அவன் புடமிடப்பட்டான், பொறுமை உண்டாயிடுச்சு, பொறுமையை பூரணப்படுத்தினா, அதுக்கப்புறம் உத்தமன்ற ஒன்று விளைஞ்சிருக்குது. இந்த உத்தமம் என்பது அது விளையும் பொழுது அவன் எப்படி ஃபஸ்ட்டு பொறுமை என்ற ஒன்று விளைந்த உடனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டானோ, அதே போல் உத்தமன் என்று ஒன்று விளையும் பொழுது யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ வந்து இந்த சோதனை தான் நம்மளை வந்து உபத்திரவப்படுத்தும். அந்த சோதனைன்றது பெயர், சோதனையினுடைய தன்மை இருக்கும் தெரியுமா? அது நம்மளை சந்திக்கிற விதம் அது உபத்திரவமாக இருக்கும். இப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அவன் பாக்கியவான்பா, அவன் கொடுத்து வச்சவன்பா. ஏன்? யாராவது என்ன சொல்லுவாங்க, இதோப்பா இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், இதோப்பா இவன் இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ நன்மை இருக்குது, இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அவன் நல்லா கொடுத்து வச்சுவானுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ஒருத்தன் புடமிடுதலை, உபத்திரவத்தை, பாடுகளை, நெருக்கத்தை, இடுக்கத்தை அதை சந்திக்கிற மனுஷன் அல்லது அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னாக்கா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் அவன் சோதனைக்கு பிறகு பொறுமை வருது. ஓகேவா, நல்லா பார்த்து நம்ம ஏற்கனவே மேலே 3-4 வசனத்தை படித்தோம். சோதனை விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல் பொறுமையை உண்டாக்குது. பொறுமைக்கு அப்புறம் உத்தமம் உண்டாகுதுன்னு ரோமர் 5 போய் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இப்போ வசனம் சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதனையிலிருந்து விளையிற பொறுமையை அடைந்து பொறுமைக்கு பிறகு உண்டாகிற உத்தமன் ஆன பின்பு. அது அந்த சோதனை பொறுமை வந்த உடனே போயிடுமானா போகாதான், அது அவனை உத்தமனை ஆக்குறவர்களும் அந்த சோதனை அவனை புடமிடுமா. ஓகேவா, அந்த விசுவாசத்தை பரீட்சை பார்க்குதல்ன்றது பொறுமை உண்டாகி பொறுமையிலிருந்து உத்தமம் வரும் வரையிலும். ஓகேவா, அதாவது இந்த உத்தமன் என்ற கேரக்டர் வரையிலும் அவன் புடமிடப்படுறான், சோதனைக்குள்ளே தான் இருக்கிறான். அதுதான் சொல்கிறாங்க, அவன் உத்தமன் ஆன பின்பு. ஓகே, இப்போ உத்தமன் ஆயிட்டான், பொறுமைக்கு அப்புறம் விளையிற அந்த கனி உண்டாயிடுச்சு. அப்போ அவன் உத்தமன் ஆன பின்பு கர்த்தர் தம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவனுடைய கிரீடத்தை பெறுவான். அதாவது அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு வாட்டி கவனிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஏன்னா அவன் உத்தமன் ஆன பின்பு கர்த்தர் தம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின. அப்படின்னா கர்த்தரை சிநேகிக்கிறவர்கள்ன்ற ஒரு குரூப் இருக்குது. ஓகேவா, ஒரு கூட்டம் இருக்குது. அது கர்த்தரை வந்து யார் சிநேகிக்கிறாங்களோ அந்த சிநேகிக்கிறவர்களுக்கு மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணினன்னு சில கேட்டகரி இருக்குது. ஓகேவா, அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா ஜீவ கிரீடம்.
அந்த ஜீவக்கிரீடம் யாருக்குன்னா, கர்த்தரை யார் சிநேகிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஜீவக்கிரீடம்னு குறிக்கப்பட்டிருக்குது. அந்த ஜீவக்கிரீடத்தை இந்த மனுஷன் யாரு, சோதனை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான், அவன் உத்தமன் ஆன பின்பு கர்த்தர் தம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவக்கிரீடத்தை இவனும் பெறுவான். அப்ப பொறுமையை வாக்குத்தத்தத்தை பெறத்துக்கு நமக்கு அனுப்புது பொறுமை. ஆனால் பொறுமைக்கு அடுத்து வர உத்தமம் ஜீவ கிரீடத்தை பெறத்துக்கு நேரம் நகர்த்துது இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்போ நமக்கு நேராக நம்ம வசனத்தின்படி வாழ்கிறோம். நம்ம வசனத்தை கை கொடுத்து பிரயாசப்படுறோம். உண்மை, நீதி, உத்தமம், பரிசுத்தம் அப்படியே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வேத வசனம் நமக்கு காட்டுற அந்த வழிமுறை, விதிமுறை, சட்டத்தை நம் வாழ்க்கையாக மாற்ற பிரயாசப்படும் பொழுது நாம் இங்கே வாழ்கிற இந்த சமுதாயத்தில் அல்லது நம் மாம்சீகமாக நம்முடைய சரீரத்துக்குள்ளே நமக்கு நாமே நமக்குள்ள ஒரு போராட்டத்தை அடைகிறோம். நம்முடைய மாம்சம் சொல்கிற கிரியைகளை மறுத்து அது காட்டுகிற அது தூண்டுகிற அந்த செயல்பாடை வெறுத்து அதற்கு எதிர்மறையாக கர்த்தர் சொல்கிற அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய சரீரத்தினால் நம்ம பகைக்கப்படுறோம், விரோதிக்கிறோம். அதை இல்லை, நான் என் தேவனுடைய என் பராபரனுடைய வார்த்தையின்படி தான் நான் வாழுவேன், என் கர்த்தருடைய சட்டத்தின்படி தான் நான் வாழுவேன் போது இந்த சரீரம் நமக்கு விரோதமாக எழுப்புது. இந்த போராட்டத்தை சந்திக்கிறோம். அடுத்து பரிசுத்தம், உண்மை, நீதி, உத்தமன் அப்படின்ற அந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பம், சொந்தம், பந்தம், அப்புறமேட்டு நம்ம இருக்கிற அந்த எல்லை, இந்த சமுதாயத்தில் நம்ம பாதிக்கப்படுறோம். இந்த பாதிப்புகள், இந்த ஒரு சந்திப்பு, இந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆத்துமத்தை புறமிடுதலா, சோதனையா, உபத்திரவமாக மாறுது. அதை எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் பெற்றுக்கொண்ட, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் அடைந்த, எனக்கென்று குறிக்கப்பட்ட, எனக்கென்று எழுதி கொடுத்து வகுக்கப்பட்ட இந்த சத்திய ஜீவனுள்ள வார்த்தையின்படி தான் நான் வாழுவேன், அதில் தான் நிற்பேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் அந்த உறுதியாக அதை கடந்து அதில் படி வாழ தன்னை அதில் நிலைநிறுத்தி கொள்கிறானோ அப்படிப்பட்டவனுக்குள்ளத்தான் இப்படிப்பட்ட வேதத்தில் கூறப்பட்டுள்ள அந்த கனிகள் முளைப்பிக்குது. அந்த கனி இங்கே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை அன்றாட அநித்தியமான பாவ சந்தோஷத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இங்கு தற்காலிகமாக அடையக்கூடிய சமாதானம், சந்தோஷம், பெருமை, பேரு, அந்தஸ்து என்ற இந்த அழியக்கூடிய கிரியைகளை விளைவிக்காமல், அதை நமக்கு கொடுக்காம, மரணத்துக்கு பின்பாக என்றென்றும் அழியாமல் நித்தியத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாக்குத்தத்தங்களையும் கிரீடங்களையும் நமக்கு தரிப்பிக்குது. அப்படின்றத சரியாக எவன் ஒருத்தன் உணர்ந்து சத்தியத்தில் தன்னை கட்டி அதில் நடக்க பிரயாசப்படுறானோ அப்படிப்பட்டவனுக்கு வேதம் சொல்லக்கூடிய சத்தியமான, உண்மையான, நிஜமான அந்த காரியங்களையும் நன்மைகளையும் வாக்குத்தத்தங்களையும் பெற முடியும் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவரை, கர்த்தரை எதன் அடிப்படையில் நம்ம தேடுறோம், எதற்காக அவரை நாடுறோம், எதற்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், எதற்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம்? வேதத்தில் நமக்கு இம்மைக்காக, இங்கே வாழ்கிற வாழ்க்கைக்காக, இங்கே இருக்கிற காரியத்துக்காக, அதற்கு கர்த்தரை பின்பற்று அல்லது கிறிஸ்துவை பின்பற்று, பராபரன இடத்துல போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு வேதம் சொல்லுதா அப்படின்னு பார்த்தா, நாம் அறியாமை நிமித்தம் அல்லது வஞ்சகத்தின் நிமித்தம் அல்லது நமக்கு நேராக வரக்கூடிய ஏதோ ஒரு போதனை நிமித்தம் மோசம் போன கிரியைகளை நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோம் அப்படின்றத இப்போ இந்த சத்திய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது அதை நம்ம உணர்ந்து நம்மளை பராபரனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சத்தியத்தின்படியே வாழ நம்ம ஊன்ற கட்டும் பொழுது நாமும் இந்த வேதத்தில் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஜீவனுள்ள வார்த்தையில் விளைந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற நன்மையை சுதந்திரிக்கிற பாத்திரவான்களாக மாறுறதுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் சிந்தித்து உணர்ந்து அதை நிதானித்து அறிந்து
கர்த்தருடைய வார்த்தை இது மட்டுமே ஒரு வாழ்க்கை தாயா. இங்கே வாழ்கிற இம்மைக்காக அல்ல, நான் வந்து மறுமைக்காக, என்னை உருவாக்கினவருக்காக, என்னை பிறக்க செய்தவருக்காக, என்னை இந்த பூமியில் தோன்ற செய்தவருக்காக நான் எதற்காக பிறப்பிக்கப்பட்டனோ அதை நான் நிறைவேற்றும்படி, அதை அறிந்து அதற்காக பிரயாசப்படும்படி, அதற்காக நான் வாழும்படி, அதற்காக என்னையை கொடுக்கும்படிக்காக நான் இருக்கிறேன்னு அதை சரியாக உணர்ந்து செயல்படுறேன். இந்த வேதத்தில் இருக்கிற இந்த சத்தியத்தின்படியே அவன் பராபரனுடைய வாக்குத்தத்தங்களையும் கர்த்தரிடத்தில் ஜீவக்கிடத்தையும் பெற முடியுன்றதை இந்த வார்த்தை நமக்கு நேராக இந்த நேரத்தில் வந்து உறுதியாக்குதுன்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம்.